ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்டாலின் மீண்டும் சட்டசபைக்கு விரைவில் அறிவிப்பு, விட்டுக் கொடுக்கும் விஜய். ஜூலை 1ஆம் தேதிக்குள் பதிவு கட்டாயம், வெளிவந்துள்ள அறிவிப்பு. அரசு திரைசேரியில் கோடி ரூபாய் மாயம், அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், திச அத்தநாயக்க சாடல். யாழ்ப்பாணத்தை விஜய்க்கு எழுதி கொடுங்கள், அனுர அரசாங்கத்திடம் கேட்ட அர்ஜுனா எம்பி. ஆளுநருக்கு தமிழக வெற்றிக் கழகம் கடிதம், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேச்சுவார்த்தை. இலங்கையிலிருந்து உடனடியாக நாடு கடத்தப்பட்டுள்ள வெளிநாட்டவர்கள். காணிக்காக மகளை அடித்துக் கொன்ற தந்தை கைது. மீண்டும் ஆரம்பமாகும் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னோலிகோட வழக்கு, விடுக்கப்பட்ட உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். தோல்வியடைந்த ஸ்டாலின் மீண்டும் சட்டசபைக்குள் நுழைய ஒரே ஒரு வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் 2 பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதி என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த 2 தொகுதிகளிலும் ஏதாவது ஒரு தொகுதியை விஜய் விட்டுத் தர வேண்டும். அதன்படி திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் விட்டுக் கொடுக்கும் பட்சத்தில் அங்கு இடைத்தேர்தல் நடைபெறும். அதில் ஸ்டாலின் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளது. 74 ஆண்டுகால தமிழக தேர்தல் வரலாற்றில் யாரும் எதிர்பாராத வகையில் தேர்தல் முடிவு வெளியாகியும் இருக்கின்றது. அதே நேரத்தில் 2வது இடத்தை திமுக கூட்டணி பிடித்துள்ளது. திமுகவில் இருந்தே எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டிய நிலை காணப்படும். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள ஸ்டாலின் மகன் உதயநிதி தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. விஜயை எதிர்க்க உதயநிதி சரியான நபராக இருப்பார் என திமுக தலைமை கருதுவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் இது தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டும் வருகின்றன. நாட்டின் அனைத்து சிறுவர் முன்பள்ளிக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் இந்த நடவடிக்கை கட்டாயம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்பள்ளி கல்விக்கான வேலை திட்டம் அமைச்சின் பாடப்பரப்புக்கு அமைய எவ்வாறு செயற்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் மாத்தறை மாவட்ட செயலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கும் போது, எதிர்காலத்தில் ஒரு முன்பள்ளியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதனை பதிவு செய்வது கட்டாயமாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு திரைசேரியில் சுமார் 80 கோடி ரூபாய் பணம் காணாமல் போயுள்ளது என்றும் அதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நேரடி பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இதில் கோட்டையில் உள்ள அந்த கட்சியின் தலைமை பணிமனையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் அனுப்பிய டாலர் வருமானம் மற்றும் சுற்றுலாத்துறை மூலம் ஈட்டப்பட்ட மக்களின் பணமே இவ்வாறு மாயமாகியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியிடமிருந்து கடன் முகாமைத்துவ பணிகள் நிதி அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பத்திலேயே இவ்வாறான பாரிய முறைகேடு இடம்பெற்றிருக்கின்றது. அரசின் நிதி முகாமைத்துவ கட்டமைப்பு முழுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதை காட்டுகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிதி விவகாரம் தொடர்பாக பணி நீக்கம் செய்யப்பட்ட அதிகாரி ஒருவரின் மரணம் குறித்து திச அத்தநாயக்க கடும் சந்தேகம் எழுப்பியுள்ளார். அதிகாரியின் மரணத்தை போலீசார் முன்கூட்டியே தற்கொலை என தீர்மானிப்பது சிக்கலானது. அரசு தனது தவறுகளை மறைக்க உயிரிழந்த அதிகாரி மீது பழியை சுமத்த முயல்கின்றது. அனுபவமற்ற ஜேவிபி உறுப்பினர்களை திரைசேரியின் முக்கிய பதவிகளில் நியமித்ததே இந்த குழப்பங்களுக்கு காரணம் என்று திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். மே 1ஆம் தேதி மக்கள் எதிர்ப்பை தவிர்க்கவே எரிபொருள் விலை அதிகரிப்பை அரசு திட்டமிட்டு மே 2ஆம் தேதிக்கு மாற்றியது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெட்ரோலுக்கு 49% மற்றும் டீசலுக்கு 64% என அதிகப்படியான வரிகளை அரசு அறவிடுகின்றது. 1 லிட்டர் எரிபொருளின் 100 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக அரசு கூறுவது முற்றிலும் பொய் என்று அவர் வெளிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி மேதின கூட்டங்களுக்காக பெருமளவான அரசு வாகனங்களையும் 2000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினரையும் பயன்படுத்தி சுமார் 30 முதல் 40 மில்லியன் ரூபாய் வரையிலான மக்கள் பணத்தை வீணடித்துள்ளார் என்று சாடியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கேட்டது போல கட்சித்தீவு மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டிடம் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.
தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றியீட்டியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு சபையில் வைத்து அர்ஜுனா எம்பி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு அடக்கப்பட்ட தமிழன் என்ற வகையில் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வடக்கில் உள்ள தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்படுவதில்லை என்பது மிக முக்கிய குற்றச்சாட்டாக காணப்படுகின்றது. குறிப்பாக நெடுந்தீவு பகுதியில் உள்ள குடும்பங்களின் பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 5 நாட்களில் மின்சாரம் தடைபடுகின்றது. தீவு பகுதிகளில் இது பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. கச்சத்தீவு விஜய் கேட்டார் என்ற போது அதனை தர முடியாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். ஆனால் நாங்கள் கூறுகின்றோம், கச்சத்தீவு மாத்திரமல்ல, முழு யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்துக்கு எழுதிக் கொடுங்கள். தமிழ்நாட்டு மக்கள் எங்களை பார்த்துக் கொள்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தேர்தல் முடிவு அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் ஆட்சி அமைக்க தனி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சி அமையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தங்களை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு ஆளுநர் ராஜேந்திரன் விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெரும்பான்மையை நிரூபிக்க 14 நாட்கள் அவகாசம் வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பிய நிலையில் ஆளுநர் அவசரமாக இன்று சென்னை செல்லவுள்ளதாக கூறப்படுகின்றது. சென்னை திரும்பும் ஆளுநர் அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை பெறுமா என்பதை தீர்மானிப்பதற்காக தீவிரமான திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதாலும் பதவியேற்பு மே 7ஆம் தேதிக்கு முன்பே நடைபெறக்கூடும் என்று தகவல்களும் தெரிவிக்கின்றன. சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட 37 சீன பிரஜைகள் இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்டு வெளிசர தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்த 37 சீன பிரஜைகளை இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் விதிமுறைகளை மீறி சட்டவிரோத முறையில் நாட்டில் தங்கியிருந்ததுடன் பல்வேறு சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டு வந்துள்ளனர். நாடு கடத்தப்பட்டவர்களில் 6 பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களை சீனாவுக்கு அழைத்துச் செல்வதற்காக அந்த நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் கட்நாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்திருந்த நிலையில் இவர்கள் நேற்று இரவு 10:50 மணியளவில் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சீன ஈஸ்டர்ன் விமான சேவைக்கு சொந்தமான MU 714 என்ற சாதாரண பயணிகள் விமானம் மூலம் சீனாவில் உள்ள கோன்மிங் நகருக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை வடக்கு பகுதியில் நீண்டகாலமாக நிலவி வந்த காணி தகராறு காரணமாக தனது 35 வயதுடைய மகனை இரும்பு பொல்லால் தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் தந்தையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் பேசிரிபுர பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்த பெண் நாகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். காணி உரிமை தொடர்பாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட முருகல் நிலை முற்றியதாலே தந்தை இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தற்போது சந்தேக நபரான 63 வயதுடைய தந்தை போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக களுத்துறை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் களுத்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஊடகவியலாளர் பிரகீதி எக்னொலிகோட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதியரசர்கள் குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. குறித்த வழக்கு முன்னே நாமல் பல்லேல மகேன் வீரமன் மற்றும் சுஜீவ நிசங்க ஆகிய நீதிபதிகள் அடங்கிய குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதியரசர் நாமல் பல்லேல ஒழுக்காற்று விசாரணை காரணமாக பணி இடைநிறுத்தல் செய்யப்பட்டதாலும் மற்றும் நீதியரசர் மகேன் வீரமன் ஓய்வு பெற்றதாலும் இந்த வழக்கு விசாரணை பல மாதங்களாக தடைபெற்று இருந்தது. இதையடுத்து இந்த வழக்கை விசாரணை செய்வதற்காக பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேனவினால் புதிய 3 அடங்கிய நீதியரசர்கள் குழு பெயரிடப்பட்டுள்ளது. நயானா செனவிரத்ன, நளின் ஹேவாவசம் மற்றும் லக்மாலி ஹேவாவசம் ஆகிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு முன்னர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் விசாரிக்கப்பட்ட போதிலும் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர்
கெஹலிய ரங்புக்வெல்ல வசித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று வழக்கு அழைக்கப்பட்ட போது அதனை எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் வாராந்தம் விசாரணைக்கு எடுக்க நீதியரசர்கள் குழு தீர்மானித்துள்ளது. அத்தோடு அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு இரு சாட்சியாளர்களுக்கு அழைப்பாணை விடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் ஊடகவியலாளர் பிரஹீத் எகனிகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சட்டம் அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் பிரதிவாதிகளான இலங்கை இராணுவத்தின் கிரித்தலை முகாமின் கட்டளை அதிகாரிகளாக பணியாற்றிய கர்னல் ஷம்மி அர்ஜுன குமாரத்ன உள்ளிட்ட இராணுவ புலனாய்வு பிரிவின் 9 உறுப்பினர்கள் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்டாலின் மீண்டும் சட்டசபைக்கு விரைவில் அறிவிப்பு விட்டுக் கொடுக்கும் விஜய். ஜூலை 1ஆம் தேதிக்குள் பதிவு கட்டாயம் வெளிவந்துள்ள அறிவிப்பு. அரசு திரைசேரியில் கோடி ரூபாய் மாயம். அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். திஸ்ஸ அத்தநாயக்க சாடல். யாழ்ப்பாணத்தை விஜய்க்கு எழுதிக் கொடுங்கள். அனுர அரசாங்கத்திடம் கேட்ட அர்ஜுனா எம்பி. ஆளுநருக்கு தமிழக வெற்றிக் கழகம் கடிதம். திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேச்சுவார்த்தை. இலங்கையிலிருந்து உடனடியாக நாடு கடத்தப்பட்டுள்ள வெளிநாட்டவர்கள். காணிக்காக மகளை அடித்துக் கொன்ற தந்தை கைது. மீண்டும் ஆரம்பமாகும் ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னோலிகோட வழக்கு விடுக்கப்பட்ட உத்தரவு. இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.